டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல். திமுக அரசிற்கு யாரெல்லாம் எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களை கைது செய்வதிலேயே ஆர்வமாக இருக்கிறது என்று பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். இதுகுறித்து கோவையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு அரசுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவோர் இது புதிதில்லை. எங்களோட இயக்கத்திலேயே கூட ஒரு சாதாரணமாக ஒரு போஸ்ட் போட்டதுக்கு வெடி கிரிமினல் மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போனது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறதெல்லாம் திமுக அரசுக்கு எதிராக பதிவிடுறவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி பாசிசம் அப்படின்னு பேசும்போது ஏன் இந்த திமுக கவர்மெண்ட்டை மக்கள் இன்னொரு மாதிரி விமர்சிக்கிறாங்க. கருத்துக்களை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு மனசு கிடையாது. இன்றைக்கு பார்க்குறோம், நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கத்தம் சார்ந்து இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு எதிராக அரெஸ்ட் பண்ணணுன்னா அவங்க ஒரு கமெண்ட் போட்டு ஒரு லைக் போட்டாலும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் இது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. நடக்கக்கூடிய அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மேலே அட்டாக் நடக்கும், மற்றவங்க மேலே நடக்கும். இந்த கவர்மெண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட். அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும், எங்கே காப்பாற்றணும் அதை பண்ணுறதை விட்டுட்டு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இது வழக்கமாக வச்சுருக்காங்க.